friends, welcome to SS Culinary. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஒரு சர்பத் தாங்க பார்க்க போறோம். சர்பத்துல எவ்வளவோ வெரைட்டி இருக்கு. அதுல ஸ்பெஷலா கலர்ஃபுல்லா இருக்க சர்பத் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய ஜெல்லி எல்லாம் ஆட் பண்ணி பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கிற கஸ்டர்ட் சர்பத் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கஸ்டர்ட் சர்பத் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். கஸ்டர்ட் சர்பத் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் சப்ஜா சீடை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி 1 மணி நேரம் நான் ஊற வைக்கிறேன். அப்புறமா இதே போல ஒரு பவுல்ல கொஞ்சம் பாதாம் பிசின் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி ஒரு 3 மணி நேரமாவது நான் ஊற வைக்கிறேன். இது 2லேருந்து 3 மணி நேரமாவது மினிமம் ஊறணும். இல்லைன்னா நைட்டே நீங்க ஊற வச்சிருங்க, அப்பதான் கரெக்டா வரும். இப்போ நான் ஜெல்லி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 2லேருந்து 3 கிளாஸ் தண்ணியை ஊத்திக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா சூடு பண்ணணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஃபிளாட்டா இருக்க ட்ரே இல்லைன்னா பாத்திரத்துல 1.5 கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஜெல்லி பண்றதுக்கு 4லேருந்து 5 டீஸ்பூன் ஆரஞ்சு கிறிஸ்டல் சேர்த்துக்கிறேன். கிறிஸ்டல் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை அப்படியே 1 மணி நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஜெல்லி நல்லா செட் ஆகிடும். இப்போ இதே போல் மேங்கோ ஜெல்லியை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு 4லேருந்து 5 டீஸ்பூன் மேங்கோ கிறிஸ்டலை சேர்த்துக்கிறேன். கிறிஸ்டல் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் நல்லா ஆற விடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைங்க, மேங்கோ ஜெல்லி நல்லா செட் ஆகிடும். இப்போ சாபுதானா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியை ஊத்துறேன். தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் 1 கப்பு சாபுதானாவை நான் இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப சாபுதானாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, சாபுதானா இப்ப கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை கூலா இருக்க தண்ணியில வடிகட்டிடலாம். ஏன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்க தண்ணியில நம்ம இதை வடிகட்டும் போது சாபுதானா ஒட்டி ஒட்டி இல்லாம நல்லா உதிரியா வரும். அதனால எப்பவுமே வடிகட்டும் போது கொஞ்சம் சில்லுன்னு இருக்க தண்ணியில நீங்க வடிகட்டுங்க. நீங்க இந்த மாதிரி சில் தண்ணியில சாபுதானாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா பாருங்க நல்லா உதிரியா உங்களுக்கு வந்திருக்கும். கஸ்டர்ட் சர்பத் செய்யறதுக்கு கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்துல 500 ml பால் சேர்த்துக்கிறேன். பால் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன். 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்ப இது எல்லாமே கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் பொடியா கட் பண்ண முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதே போல கொஞ்சம் பாதாமையும் சேர்த்துக்கலாம், பிஸ்தாவையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பால் நல்லா கொதிக்கும் போதே நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல மாத்திட்டு நம்ம கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் மில்க்ல மிக்ஸ் பண்ணி அதை இதுல சேர்த்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கும் போது அது திக்கா அங்கங்க நின்றாம நல்லா மிக்ஸ் ஆகும் பால்ல. எப்பயுமே கஸ்டர்ட் பவுடர் இந்த மாதிரி பால்ல மிக்ஸ் பண்ணி நீங்க சேர்த்துக்கோங்க. டைரக்டா நம்ம சேர்த்தோம்னா அது பால்ல மிக்ஸ் பண்ணும்போது அங்கங்க திக்கு திக்கா நின்றும். அது டேஸ்டாவும் இருக்காது, குடிக்கிறதுக்கும் நல்லாவும் இருக்காது. அதனால கொஞ்சம் சூடான பால்ல பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க சேர்த்தீங்கன்னா அழகா பால்ல நல்லா மிக்ஸ் ஆயிடும். பவுடர் நல்லா பால்ல மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இது நல்லா சில்லுன்னு ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரீசர்ல வச்சிருந்தோம் இல்லையா மேங்கோ ஜெல்லியை எடுத்துடலாம். அதை குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க எப்படி ஜெல்லி ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி லைட்டா நம்ம எடுத்தோம்னாலே அழகா ஜெல்லி வந்துடும்.
நான் இன்னைக்கு ஆரஞ்சு ஜெல்லியும் மேங்கோ ஜெல்லியும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜெல்லி எதுனாலும் எடுத்துக்கலாம். இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் ஆரஞ்சு ஜெல்லியும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி கஸ்டர்ட் சர்பத்தில் இந்த ஜெல்லியை சேர்த்து நம்ம குடிக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதனால உங்களுக்கு பிடிச்ச ஜெல்லியை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் சர்பத் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க கஸ்டர்ட் சர்பத் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் ஜக்கில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சாபுதானாவை சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 மணி நேரம் ஊற வச்ச சப்ஜா சீடை நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 3 மணி நேரம் ஊற வச்ச பாதாம் பிசினை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியா கட் பண்ண பாதாமை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா மேங்கோ ஜெல்லி எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம கட் பண்ண ஆரஞ்சு ஜெல்லியையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம ரெடி பண்ண கஸ்டர்ட் மில்க் கொஞ்சம் கூலானதுக்கு அப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சிருக்கேன். அந்த சில்லுன்னு இருக்க கஸ்டர்ட் மில்கை இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். ஃபைனலாக பொடியாக கட் பண்ணி வச்ச பாதாமை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. அதே போல் கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கஸ்டர்ட் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கிளாஸில் ஊற்றி பரிமாறிடலாம். சூப்பரான கஸ்டர்ட் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இது குடிக்கிறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் ஆரஞ்சும் மேங்கோ ஜெல்லியும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜெல்லி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராபெரி ஜெல்லியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான சர்பத் குடிச்ச ஃபீலும் இருக்கும். இதில் நம்ம சேர்த்த எல்லாமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. சம்மர் டைமில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக கஸ்டர்ட் சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்ச ஜெல்லி ஃப்ளேவரை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதனாலேயே குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி குடிப்பாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.